ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து 36 டெஸ்ட்டுக்கு மேலவே இருக்கும். நம்ம மேக்ஸில் வந்து 25க்கு 25 எடுக்கணும். அது மாதிரி தான் நம்ம வந்து கொஸ்டின்லாம் செட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் பேஜோட டியூரேஷன் பார்த்தா வந்து 5 மந்த், அதாவது ஜனவரியிலேருந்து ஜனவரி டு மே வரைக்கும். நமக்கு ஜூன் மாதம் வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜூன் மாதம் எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்குமே நமக்கு வந்து டெஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும் குரூப் 4 வரைக்கும். இந்த டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எப்போ ஜாயின் பண்ணால் ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4 டேஸ் 2 டேஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஜனவரி 3ஆம் தேதி நடக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். நம்ம டெலகிராமில் வந்து கேட்டிருந்தோம் எவ்வளோ ஃபீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து 100 ருபீஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 100 ரூபா தான் ஃபீஸ் வந்து வச்சுருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கம்மியான ஃபீஸ் வச்சுருக்கோம். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பேஜை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. மொத்தம் வந்து நம்ம மேக்ஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ கொடுத்துருவோம். ஆல்ரெடி இப்போ கொடுத்துட்ருக்கோம். எல்லா டாப்பிக்குமே நம்ம வீடியோ கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ கொடுத்துருவோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாபிக் முன்னாடியும். அதுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு டாபிக் இருக்குன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இருக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கான நம்ம புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு பிடிஎஃபாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருவோம் டாபிக் வைஸ். அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக கொடுப்போம். அதுலேருந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக், அப்புறமா அவுட் ஆஃப் புக், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே இதில் வந்து கவர் ஆகும். இந்த டெஸ்ட்டு வந்து எப்படி நடக்கும்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் தான் நடக்கும். ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எதுக்குன்னா அப்போ தான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து என்னால் போட முடியும். ஸோ அதனால் ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும் வித் பிடிஎஃப். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுப்பேன். அந்த கொஸ்டினோடைய பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்து அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, அடுத்து வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இதுக்கு வந்து கொடுப்போம். டுடே டெஸ்ட் நடக்குதுன்னா அந்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து எழுதி முடிச்சிட்டோம். மறுநாள் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வர மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டு வந்து வீக்லி வந்து இந்த வெனஸ்டே சண்டே 2 நாள் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின் இருக்கும். ஈச் வெனஸ்டே வந்து 25 கொஸ்டின், சண்டே வந்து 2 கொஸ்டின். ஷெட்யூல் பாருங்கள், புரியும். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே 2 டெஸ்ட் வச்சுருக்கோம். 5 மந்த் டியூரேஷன், ஜனவரிலேருந்து மே வரைக்கும். இது வந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே நமக்கு இருக்கும். மொத்தம் 3 ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். அப்புறம் 3 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஜனவரிலேருந்து மே மந்த்துக்குள்ளேயே நம்ம 3 ரிவிஷன் டெஸ்ட், 3 ஃபுல் டெஸ்ட், அப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். கொஸ்டின் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஷெட்யூல் இது தான். ஒவ்வொரு டாப்பிக்கும் பாருங்கள். நம்ம வந்து 2 டெஸ்ட். ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்குமே 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஒரு 5 டாபிக் முடிஞ்சோடனே நம்ம வந்து அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு 5 டாப்பிக்குமே நம்ம முடிச்சதுக்கப்புறமா வந்து எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்குமே 2 டெஸ்ட் தான் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து 3, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து 3னா வந்து கொடுத்துருக்கேன். அதுவுமே கரெக்டாக பாருங்கள், ஜனவரியில் தொடங்கி மேலே வந்து நமக்கு முடிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் ஜூனில் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் குரூப் 4 எக்ஸாம் ஜூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் வந்து எப்போ வரைங்களோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பேமெண்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோனா 100 ருபீஸ் தான். பேமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ரெசிப்ட் இருக்கும்ல அதை வந்து இந்த நம்பருக்கு டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க. கால் பண்ணாதீங்க, மெசேஜ் ஒன்லி. நான் கால் பண்ணி நான் எடுக்கலாம், அதுக்கப்புறமா இதாகும். அதனால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக எப்போனாலும் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, லாஸ்ட் டேட் எப்போம்னா ஜனவரி 2ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேஜை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷெட்யூல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.